புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவராக இருந்த பூவை மூர்த்தியார் அவர்கள் பேரதான் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் அன்னைக்கு ரோடே ஓன் ஆயிருச்சு. அப்பதான் நான் ரொம்ப சின்ன வயசு தான், ஓன் ஆயிருச்சு. அப்போதுதான் அவரை கேள்விப்பட்டேன். அதற்கு பின்னால் அவரை படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரிய என் நினைவுள்ள ஆற்றலில் இப்படி ஒரு தலைவன் மேடையில் ஏறினால் மக்களின் பிரச்சனையை காதுகளில் கருத்துகளில் எடுத்து அப்படியே மக்களுக்கு முன்னால் மடையென கொட்டும் ஒரு தலைவனை பெற்ற ஒரு சமூகம் பெருமை கொள்ள வேண்டும். இப்படி ஒரு தலைவரை பெற்ற சமூகம் பெருமை கொள்ள வேண்டும், செருக்கு கொள்ள வேண்டும், அவர் வழியில் நடக்க வேண்டும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு 100 முறை கேட்டிருப்பேன் தொடர்ந்து. கண்டினியூஸா 100 முறை தொடர்ந்து கேட்டிருப்பேன். சாவதற்கு தயாரான எவனும், அவர் பேசுகிறார், மரணிக்க தயாரான எவனும் தன் உரிமையில் சமரசம் செய்து கொள்ள ஒருபோதும் நினைக்க மாட்டான். அப்படிதான் நின்றார், அப்படிதான் வாழ்ந்தார், அப்படித்தான் நம்ம வரலாறுல படிக்கிறோம். மரணிக்க தயாரான ஒருவன் எவனும் தன்னுடைய உரிமையில் எப்போதும் சமரசம் கொள்ள மாட்டான். அவர் சொல்லி முடிக்கிறார், தன்னுடைய உரிமையில் எப்போதும் சமரசம் கொள்ள மாட்டான். நீதான் இந்த மண்ணுக்கு மூத்தவன் என்று நினை, உன்னை அடக்க நினைப்பவன் எவனும் இல்லை என்று நினை, உன்னை அடக்க நினைப்பவனை ஒடுக்கி போட வேண்டும் என்று நினை என்றார். அதை கேட்கும் போது அப்படியே ஒரு சாதாரண சாமானியனுக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் தோன்றும்.